இப்போது தங்கமணி வருத்தத்தில் இருக்கிறார், செல்லூர் ராஜு வருத்தத்தில் இருக்கிறார், ஓகே, ஆர்பி உதயகுமார் வருத்தத்தில். இவங்க வருத்தம் எல்லாம் ஒன்றுபட்ட அதிமுகன்ற அந்த நிபந்தனை தானா? இல்லை, நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் தென் மாவட்டத்தில் 23 இடங்களில் டிடிவி தினகரன் கட்சியால் திமுக வெற்றி பெற்றது. 21. ஆமாம். ஸோ அந்த நிலைமை இப்போ வந்து ஓபிஎஸ்ஸும் டிடிவி தினகரனும் ஒன்றாகிட்டேன்னு வச்சுங்க. டிடிவி தினகரன் கட்சியில் ஓபிஎஸ் இணைந்து விட்டால் என்ன? அது இன்னும் அவங்க கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராங்காக மாறும். அந்த பக்கம் 2% ஓட்டோ 2.5% ஓட்டோ 2000 ஓட்டோ 4000 ஓட்டோ ஒரு தொகுதியில் குறைந்தால் ஸ்பாய்லராக இருக்கும். ஆமாம். அப்போது அந்த கூட்டணி இப்போ டிடி தினகரன் பேட்டி கொடுத்துருக்காரு, விஜயோட போனால் என்ன தப்புங்கிறார். அப்போது விஜயோட போனால் இன்னும் செட்பேக் ஆகும். பல இடங்களில் அதிமுகவுக்கு 3ஆம் இடம் கிடைக்கும். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த விஜயோட வளர்ச்சி ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிற கருத்துக்கு எதிராக போய்விட்டால் நம்ம கட்சி தலைமை என்னாகும் அப்படின்ற பயம் இருக்கிறது. ஸோ இதில் என்னென்னா பாஜக தலையிட வேண்டாம் என்பது அன்றையிலிருந்து இன்று வரை எடப்பாடி விரும்புகிறார். ஆனால் மீண்டும் மீண்டும் பாஜக ஏதோ ஒரு வழியில் செங்கோட்டையனை இயக்குகிறது. அந்த கோபம் தான் இந்த நீக்கம். ஓகே, இப்போ இது இந்த நீக்கம் மூலியமாக பாஜகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்கிறாரா? எஸ். நீங்கள் வந்து உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன் என்று சொல்லிதான் கூட்டணி ஏற்படுத்தினீர்கள். அந்த கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டீர்கள். செங்கோட்டை நீக்கம்